மாவட்டத்தை மற்றும் சுற்று வட்டாரங்களில் மக்களுக்கு இந்த விவசாயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பெரும் உதவியாக இருக்குது. இதுபோல என்பதால் மக்களுடைய எதிர்காலத்தினுடைய அதற்கு பயனுள்ளதாக விவசாயம் செழித்து வளர்வதற்கு இது மிக சிறந்த ஒரு உறுதுணையாகவும் அதனுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. இந்த இயற்கை வேளாண்மையுடைய பொருட்காட்சி நடைபெறுகிறது கரூர் மாவட்டத்தில் வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. நீங்க பார்த்தால் எது உங்களுக்கு ரொம்ப பார்த்ததுல எல்லாருமே விதைகள், அதனுடைய விளைவு பொருளுடைய என்னென்ன விலைகள், என்ன காலகட்டங்களில் இதனுடைய மருந்து அனைவரும் மக்களுக்கு இது தெரிந்து கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கு வசதியாக உள்ளது. அதை எந்த வகையிலே பயன்படுத்தால் எப்படி பயன்படுத்த போது என்பதையும் விதைகளுடைய பயிரிடுவதில் கால அளவுகளை எதிர்த்து காட்டு அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை அனைத்தும் அந்தந்த நிறுவனங்களுடைய சார்பாக வரவேற்றும் நம்ம தெளிவாக விளக்கமாக அளித்துள்ளார்கள் என்பதை நம்ம பாராட்டத்தக்க வேண்டியது, வரவேற்கத்தக்க வேண்டியது. விவசாயம் தான் இருக்கிற தொழில்களிலேயே நிரந்தரமான தொழில். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும், நாளைக்கு திரும்ப வளரும் அப்படிங்கிறது கிடையாது. எத்தனை பேர் மக்கள் உருவாகிறாங்களோ அத்தனை பேருக்கும் உணவுங்கிறது அவசியமான ஒன்று. அதுக்கு விவசாயம் முக்கியமான ஒன்று. எந்த காலத்துலையும் அதுக்கு அழிமானமே கிடையாது, தேய்மானமே கிடையாது, வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் நாம் இருக்கிற நிலத்தை வளர்க்க முடியாது. உற்பத்தியை பெருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதுவும் இயற்கையான நம்ம தாத்தா பாட்டங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா யாரும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ உபயோகப்படுத்தாங்க. எல்லாமே இயற்கையாக தான் பண்ணாங்க. மாட்டு சாணம், ஆடு சாணம், இந்த மாதிரி கிடை கட்டுறது, இந்த மாதிரி தான் பண்ணாங்க. நாம் இடையில கொஞ்சம் மாறுதல் பண்ணிட்டோம். அதுலேருந்து திரும்ப மீண்டும் இயற்கைக்கு மாறிக்கிறோம். அது பெருமையாக பேசணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் தான். அதை விட்டுட்டு இப்போ திருப்பி தேடிட்டு இருக்கோம். அதில் எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியும்? செலவினங்களை கம்மி பண்ணணும். லாப விகிதத்தை மடங்குல அதிகப்படுத்தணும். ஒரு மடங்கு ₹1 செலவு பண்ணனா ₹2, ₹3 அப்படின்னு சொல்லி அதிகப்படுத்திக்கிட்டு லாபம் மட்டுமே ₹2, ₹3 கிடைக்கணும். அப்படி பண்ணினா தான் ஒரு இயற்கை சூழ்நிலை ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நாம் அடிபட்டோம்னாலும் திருப்பி மீண்டெழுந்து வர முடியும். நம்மளுடைய சந்ததிகளை வளர்க்குறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் அனைத்துக்கும் அந்த லாப விகிதம் அதிகமானால் தான் செய்ய முடியும் எல்லாமே. இதுதாங்க என்னோட மிகப்பெரிய நடைமுறை சாத்தியத்தை பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் பானுமதி. நாங்கள் வெங்கமேட்லேருந்து வரோம், தமிழ் தான். இப்போ எங்கள் சித்தப்பா சொன்னாங்க நாங்கள் சென்னையில் இருக்காங்க, அவங்க வர முடியாதனால நாங்கள் இதை என்ன எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும். இங்கே நிறையா இயற்கை முறையில் தான் சானிட்டரி பேட்ஸு அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் நிறையா இருந்துச்சு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் விவசாயத்துக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரௌனி, ராகி ப்ரௌனிலாம் எங்களுக்கு கொடுத்தாங்க டேஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் வாங்கணும். காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கணும். நிறையா ஸ்வீட்ஸ்லாம் இருந்துச்சு, காய்கறி வகைகள்லாம் நிறையா இருந்துச்சு. நிறைய யூஸ்ஃபுல் ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது. நீங்களும் ஸ்டோரில் பார்க்கலாம். இப்போ விவசாய கண்காட்சி நடந்துருக்கு, உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பின்னாடி பயனுள்ளதாக இருக்கும்?